சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனே எல்லா உயரும் துளை எடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் விளங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதை குன்றைவால் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அல்தரும் பன்னார் மொழியை அமர்த்த நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய புனார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணை ஐயாவுடைய திருவடிகளை நேல இணைந்து அடியாருடைய ஞானசிறை பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஆடி மாதம் அமாவாசை. ஆடி அமாவாசை என்று சொன்னாலே நமக்கு சைவத்திலே நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு பெருமான் கைலாயத்திலே இருந்து திரு ஐயாற்றிலே எழுந்தருளி காட்சி கொடுத்த ஒரு பெரும் விழாவாக சைவத்திலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையிலே இன்று அப்பர் சாமிகள் கைலை காட்சி திருவிழாற்றில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு பெருமக்களே, நம்முடைய பரமாச்சாரியர்களிலே நாயன்மார்களிலே கையலை சென்ற பெருமக்கள் 2 பேர். ஒருவர் நம்முடைய அரசுகள் நாவுக்கரசு பெருமான். அவருக்கும் பெருமான் கைலாயத்தில் இருந்து திருவையாறுகளை வர சொல்லி அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து செல்லுகின்ற பொழுது அவருக்கும் பெருமான் திரு ஆலங்காட்டிலே தன்னுடைய திருவடிக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை இறைவன் நல்கினான் என்று சொல்லி நம்முடைய பெரிய புராணத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்பர் சாமிகள் கைலை சென்ற பாங்கினை தெய்வ சேக்கிழ பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 35 பாடல்கள்ல சொல்றார். அவர் கைலை யாத்திரை எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, காலத்தி என்று சொல்லக்கூடிய திருக்காலத்தி மலையில இருந்து காலத்தி பெருமானை வழிபாடு செய்து கொண்டு கண்ணப்ப நாயனாருடைய திருவடி வணங்கி கொண்டு அங்கிருந்து அவர் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். அப்படி துவங்கி அவர் சென்று பெருமானை வழிபாடு அங்கு கைலை சென்று இறைவனால் பணிக்கப்பட்டு திரு ஐயாற்றிலே கைலை காட்சி காண்கின்ற வரைக்கும் தெய்வ சேக்கிழ பெருமான் நமக்கு 35 பாடல்கள்ல போற்றியிருக்கிறார். இதை அம்மையார் கைலை சென்ற பாங்கினை ஒரே பாடல்ல சேக்கிழ பெருமான் சொல்றார். அம்மையார் பெருமான் இருக்கக்கூடிய கைலையை நான் தலையால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி, இந்த காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி தலையாலே நடந்து செல்லுகிறார். அதற்காகவே பெருமானிடத்திலே எலும்புரு வேண்டி பெறுகிறார். அப்படி எலும்புரு வேண்டி பெற்ற நிலையிலே அவர் கையிலே செல்லக்கூடிய நிலையை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, வடதிசை தேசமெல்லாம் மனத்தினும் கடிது சென்று தொடையவில் இதழி மாலை சூலபாணியனார் மேவும் படரொளி கைலை வெற்பின் பாங்கனைந்து ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்வேல் தலையினால் நடந்து சென்றார் என்று சொல்லி போற்றுகிறார். அதாவது வடதிசை தேசமெல்லாம் மனத்தினும் கடிது சென்றோன்னு. அம்மா போன வேகம் எப்படின்னா, காற்றை விட மனதை விட வேகமாக செல்லுகிறார் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். தொடை அவிழ் எதலி மாலை சூலபாணியனார் மேவும், அப்படி சூலபாணியனாராக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இருக்கக்கூடிய படரொளி கைலை வெற்பின் பாங்கு அணைந்து அங்கு அந்த கைலை மலை சாரலுக்கு செல்லுகின்ற பொழுது அவர் எப்படி சென்றார் என்று சொன்னால், காலின் நடையினை தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி தலையாலே நடந்து சென்று அந்த கைலை மலை அடைகின்ற பொழுது அப்போ அம்மா கேட்குறாங்க, காரைக்கிழமையார் கேட்கிறாங்க, காரைக்கிழமையார் நடந்து வரக்கூடிய நிலையை பார்த்து எலும்பும் தோல் உருவமாக நடந்து வரக்கூடிய நிலையை பார்த்து உமையமை கேட்கிறாங்க. தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான் ஒரு எற்பின் யாக்கை அன்பு என்னே என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு பெருமான் சொல்லுகிறார், வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர்வடிவம் வேண்டி பெற்றனர் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒருபடி உலகலாம் உயவே அருளி செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரீரத்தில் போற்றுகின்றார். அம்மா கேட்ட உடனேயே நம்மிடத்திலெல்லாம் அன்பு செய்யக்கூடிய தாய் வருகிறார் என்று சொல்லி இறைவனே சொல்லியதாக நமக்கு பெரிய புராணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த நிலையிலே நம்முடைய அப்பர் சாமிகள் எப்படி கையிலே சென்றார் என்றால், அவர் தொண்டை நாட்டு தலங்களெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அங்கு காலத்தி செல்லுகிறார். பொன்முகலி ஆற்றினுடைய தீர்த்தத்திலே முழுகி பிறகு பெருமானை வழிபாடு செய்வதற்காக அந்த மலை மீது கொஞ்சம் ஏறுகிறார். அப்படி மலை மீது ஏறி வலம் கொண்டு வந்து பெருமானை அங்கதான் பாடுகிறார். மனத்தகத்தான் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். காதனிவன் குலையானை காலத்தி மலை கொழுந்தை வேதமொழி மூலத்தை விழுந்திறைஞ்சி எழுந்து வரும் காதல் உரி மனம் கழிப்ப கண்கழிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுளான் எனும் திருத்தாண்டகம் நவின்றார் என்று சொல்லி போற்றுகின்றார். அவருக்கு பெருமான் காலத்தில வழிபாடு செய்கின்ற பொழுதே அந்த கைலை காட்சி நினைவுக்கு வருகிறது. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள் நான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்தப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காட்டினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுடானே என்று சொல்லி போட்டுகிறார். அங்கேயே அவருக்கு கைலை காட்சி பெருமான் கொடுக்கிறார். இருந்தாலும் கையிலை செல்ல வேண்டும் என்று சொல்லி காலத்தி பெருமானே அவருக்கு கைலை காட்சி கொடுக்கிறார். கைலாய பெருமானாக பார்க்கிறார். அப்படியே அவர் வழிபாடு செய்கின்றவர் சொல்றார், வேதமொழி மூலத்தை என்று சொல்லி போற்றுகிறார். வேத மொழிகளுக்கெல்லாம் வேதத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படி விழுந்து இறைஞ்சி பெருமானை காலத்திலே விழுந்து விரைஞ்சி அப்படியே மனம் கழிப்ப காதல் புரி மனம் கழிப்ப கண்களெல்லாம் கழிப்ப பரவசமாக நாதனை என் கண்ணுளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை போற்றுகின்றார். அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய கண்ணப்பரை பார்க்கிறார். கண்ணப்பரை பார்க்கின்ற பொழுது அப்படியே அவர் உடம்பு மேனி முழுவதும் நீரால் நனைகிறது. அப்படி அப்பர் சாமிகள் எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமானாருக்கு நம்ம சொல்லுகின்ற பொழுது, மலைச்சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அலைத்துவிலும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலிய தலை குவித்த கையனராய் தாழ்ந்துபுறம் ஒந்தணைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். மலைச்சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும். மலைச்சிகர சிகாமணி யாருன்னா காலத்தினாதர். அவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சினார். சிலை தடக்கைனா வில்லை கையில ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணப்பருடைய திருவடியை வணங்குகிறாரு. எப்படி வணங்கி எழுந்திருக்கிற பொழுது அலைத்துவிலும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலி அப்படின்னார். அப்படியே கண்ணில் நீர் தாரை தாரியாக பொழிகிறது. மேனி முழுக்க நீரால் நடைந்து விடுகிறது. அதான் சொல்றார், அழைத்துவிலும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்தவரம். அப்படியே இரண்டு கைகளையும் தலை மீது குவித்து கொண்டு அப்படியே அங்கு சென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு போற்றுகின்றார். அப்படியே அந்த நிலையிலேயே அவர் நிற்கிறார். பெருமானை வழிபாடு செய்தார், கண்ணப்பரை வழிபாடு செய்தார். அங்கதான் சொல்றார், ஞானசம்பந்த பெருமானை இதே மாதிரி வழிபாடு செய்கிறார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர்மனை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். கண்ணப்ப நாயனரை பார்த்து அப்படி விழுந்து வணங்குகிறார். ஏன்னா இறைவனுக்கு வலது பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் அங்கே இருக்கிறார். காலத்தில் நம்ம கண்ணப்ப நாயனார் இருக்கக்கூடியது எதிர்த்த மாதிரி பெரிய திருவுருவச் சிலை இருக்கும். ஆனால் கற்பகிரகத்துக்கு முன்பாகவே நாயனாருடைய திருவுருவச் சிலை அங்கே இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் மட்டும் வழிபாடு செய்கிறத காட்டுவாங்க. பெருமானுடைய திருவருள் என்ன அப்படின்னா, கண்ணப்பருக்கு மாறிலாய் என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகிறார். எப்பொழுதும் நீங்காமல் இருக்கணும். ஏன்னா இடது பக்கம் உமையம்மை இருக்கிறதுனால வலது பக்கம் யார் இருக்கிறார்? கண்ணப்பர் இருக்கிறார். அப்படி கண்ணப்ப நாயனார் வலது பக்கம் இருக்கிறார். அதான் சொல்றார், சேனளவு திருமலையில் திருப்பணி ஆயின செய்து அப்படியே இந்த காலத்து மலையிலே திருப்பணிகள் செய்து தானுவினை அம்மலை மேல் தாழ்வணிந்த குறிப்பினால் அங்கு பெருமானை மீண்டும் மீண்டும் அவர் வழிபாடு செய்து கொண்டு பெணிதிரு கைலைமலை வீற்றிருந்த பெருங்கோலம் காணுமது காதலித்தார் கழைவாய்மை காவலனார் என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றார்? பேணுதிரு கைலைமலை வீற்றிருந்த பெருங்கோலம், அங்கிருந்தபடியே கைலாயமல் இருக்கக்கூடிய கோலத்தை அவர் பார்க்கிறாரு. காணுமது காதலித்தார் அப்படிங்கிறார். அப்படியே அன்போடு அந்த காட்சியை காண்கின்றார் நம்முடைய அரசுகள்.
கைலாய காட்சியை காண்கின்றார். கலைவாய்மை காவலனார் என்று சொல்லி அப்படியே கலைகளுக்கெல்லாம் காவலனாக இருக்கக்கூடிய நம்முடைய கலைவாய்மை காவலனாக இருக்கக்கூடிய நம்முடைய அரசுகள் அங்கே அந்த கைலை காட்சியை பார்த்து அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். இப்போ கைலாய யாத்திரை எங்கிருந்து துவங்குகிறது என்று சொன்னால் நம்முடைய அரசுகளுக்கு காலத்திலிருந்து துவங்குகிறது. காரைக்காலமையாருக்கு எங்கிருந்து துவங்கியது என்று சொன்னால் குலசேகரப்பட்டணத்திலிருந்து துவங்குகிறார். குலசேகரப்பட்டணத்திலே அந்த பேயுருவம் கிடைத்த பிறகு அங்கிருந்து தலைகீழாக அவர் அங்கிருந்து கைலாயம் செல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அப்படியே அங்கன் மாமலை மேல் மலை மருந்தை வணங்கி அப்படியே அந்த மலை மருந்தாக இருக்கக்கூடிய காலத்தி பெருமானை வணங்கி அவர் அருளால் மிக பொங்கு காதலில் உத்தர திசை மேல் விருப்போடு போதுவார். அப்படியே வடக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். காலத்தியிலிருந்து அப்படியே வடக்கு நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். அப்படியே துங்க மால்வரை காணி யாறு தொடர்ந்த நாடு கடந்தவில் அப்படியே மலைகளை எல்லாம் கடந்து கொண்டு அப்படியே சென்று கொண்டு இருக்கிறார். செங்கன் மால்விடை அண்ணல் மேவும் திருப்பருப்பதம் எழுதினார் அப்படின்னார். அப்படியே பெருமான் இருக்கக்கூடிய பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய திருப்பதியை சென்று அங்கு வணங்குகிறார். திருப்பதிகம் பாடுகிறார். ஸ்ரீசைலம்னா எல்லாத்துக்கும் தெரியும். திருப்பருப்பதம் என்று சொல்லி நமக்கு திருமுறைகளில் பேசப்படுவது. அப்படியே அங்கிருந்து வழிபாடு செய்து கொண்டு அப்படியே திருச்சிலம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பதையை வழிபாடு செய்து கொண்டு தெலுங்கு தேசம் கன்னட தேசத்தை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு மாலவம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியை நண்ணுகிறார். அப்படி மாலவத்தை வழிபாடு செய்து கொண்டு அவங்க அப்படி அரங்கலிலும் இலாட பூமி இகழ்ந்து போய் அப்படியே மத்திய பைதிவர அப்படின்னா மத்திய பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் கடந்து கொண்டு அப்படியே வாரணாசி செல்லுகிறார் நம்முடைய நாயனார். நம்முடைய வாரணாசி என்று சொல்லக்கூடிய கங்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய காசியம்பதி என்று சொல்லக்கூடிய அந்த வாரணாசி செல்லுகிறார். அங்கு கங்கை பெயர்ந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார் என்று சொல்லி அங்கு வாரணாசி சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு கங்கையிலே தோய்ந்து அங்கிருந்து அவர் கச்சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கச்சுரம் செல்லுகிறார். அப்படி கச்சுரம் சென்று அங்கிருந்து இரவும் அப்படியே நேர் ஏகின இரவும் பெரும் கையிலை கிரிக்கு ஏதுவார் என்று சொல்லி அங்கிருந்து கைலாய மலை செல்லுகிறார். அவர் செல்லக்கூடிய நேரம் இரவு பகல் என்று சொல்லி எல்லா நேரத்திலையும் போறார். அப்படி எல்லா நேரத்திலையும் செல்லுகின்ற பொழுது தீய விலங்குகள் எல்லாம் அவருடைய தவ வலிமையை பார்த்து அஞ்சி அகன்றது அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். பெரிய பெரிய ஞானியர்களிடத்துல எல்லாம் தீய விலங்குகள் பக்கத்தில் வராது. அதை விட நல்ல நஞ்சு உடைய பாம்புகள் என்ன செஞ்சுச்சான், தன்னுடைய மாணிக்க மணிகளை உமிழ்ந்து அவருக்கு வழி செல்லுவதற்கு விலக்கெடுத்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். ஆயவார் இருளின்கண் ஏகும வன்பர் தம்மை அணைந்து முன் தீய ஆய விலங்கு வன்தொழில் செய்ய அஞ்சின. பாருங்க, தீய விலங்குகள் சிங்கம் புலி கரடிகள் எல்லாம் அப்படியே பயந்து ஓடுதான். நாவுக்கரசு பெருமானுடைய தவ வலிமை அந்த அளவுக்கு நஞ்சுகால் ஆய நாகமணி பனங்கொள் விலக்கு எடுத்தன அப்படின்னார். அப்படியே நஞ்சை உமிழக்கூடிய பாம்புகள் எல்லாம் அந்த மணிகளை உமிழ்ந்து விளக்கெடுத்தது என்று சொல்லி சொல்லுகிறார். வந்து கால் தோய வானவராயனும் தனி துண் அரும் சுரம் முன்னின் அப்படியே அந்த அரும் சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த அரும் சுரத்தை எல்லாம் முந்தி செல்லுகின்றார். வெங்கதிர் பகல கடத்திடை வெய்ய வன்கதிர் கை பறந்து எங்கும் மிக்கலப்பில் நாதர்தம் எல்லை புக்கு எரிகின்றன. அப்படியே வெயில் புலந்து கட்டுது. அந்த வெயிலில் வந்து அப்படியே எல்லாம் அப்படியே அவ்வளவு வெப்பம் மிகுதியான இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அப்படியே செல்லுகிறார். அப்படி சென்று அந்த வெயில் தாங்க முடியாத அவர் துன்பப்பட்டு செல்லுகின்றார். இருந்தாலும் சொல்றார், மங்கை பங்கர்தம் வெள்ளி மாழ்வரை வைத்த சிந்தை மறப்பரோ. எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் இரவும் பகலும் சென்றும் கூட அந்த சிந்தை மறப்பரோ தம் கரங்கள் இரண்டுமே கூட தாவி ஏகுதல் மேவினார். அப்படியே அந்த வெண் சுரத்திலே கால்கள் எல்லாம் அப்படி அந்த வெப்பத்தின் மூலமாக வெந்து செல்லுகிறார். அப்படியே தாவி செல்லுகிறார். அப்படி தாவி செல்லுகின்ற பொழுது கைகளுடைய மணிக்கட்டுகள் எல்லாம் அப்படியே தேய்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு அப்படியே அவர் வந்து அந்த உந்தி அப்படி போறாராம். கைகளும் மணி பந்து அசைந்து உறவே கரைந்து சிதைந்தவின் மணிக்கட்டுகள் எல்லாம் அந்த
தேய்ந்து கரைந்து சிந்தி மெய்கடந்து எழுசிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட மொய்கடும் கனல் வெம்பரல் புகை மூலம் அத்தம் முயங்கிய மைகள் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினார் மார்பில் என்று சொல்லி இப்ப கையெல்லாம் தேஞ்சு போச்சு, கால் முதல்ல தேஞ்சது, கைகளாலே உந்தி உந்தி செல்லுகிறார். அப்படி உந்தி செல்லுகின்ற பொழுது அந்த கைகளும் அப்படியே எல்லா எலும்புகளும் உடைந்தது. மார்பின் மூலமாக உந்தி செல்லுகிறார். அப்படி மார்பின் மூலம் மார்பமும் தசை நைந்து சிந்தி வரிந்து என்பு முறிந்திட நேர்வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு உகைக்கும் உடம்பு அடங்கவும் ஊன்கடச் சேர்வரும் பலவம் புரண்டு புரண்டு சென்றார் செம்மையோர். அப்படி செம்மையோர்னா ரொம்ப சிவத்தன்மை பொருந்தியவர். இப்போ உந்தி போறதுக்கும் வழி இல்லை, தவழ்ந்து செல்லுவதற்கும் வழி இல்லை, அப்படி புரண்டு புரண்டு செல்லுகிறார். எவ்வளவு தூரம் போக முடியும்? அப்படி புரண்டு புரண்டு செல்லுகிறார். அப்புறம் என்ன செய்யறாருன்னா, ஒரு இடத்துல ஒன்றும் செய்யலே இல்லை. அவரால் அதற்கு மேல எங்கும் போக முடியாத ஒரு இடத்துல அப்படியே கிடக்கிறார். ஆனா அவர் மட்டும்தான் கிடக்கிறாராம். அவர் சிந்தை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த உறுப்புகள் எல்லாம் அழிந்தாலும் கூட சிந்தை எங்க போய் கைலாயத்துக்கே போயிட்டு இருக்கு. கைலை பெருமானுடைய அந்த திருவடியிலேயே சிந்தை இருக்குதான். சேக்கட பெருமான் சொல்றார், அப்புறம் புரள்கின்ற நீலடை அங்கம் எங்கும் அரைந்திட, அப்படியே அங்கங்க உறுப்புகள் எல்லாம் அரைந்து கிடக்கிறது. செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்றுரும் ஆதலால். பாருங்க, உறுப்புகள் எல்லாம் தேஞ்சு அங்கங்க இறைந்து கிடக்குதாம். ஆனா கையிலை பெருமானுடைய அந்த சிலம் ஓசை அவருடைய காதுக்குள்ள கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றார் சேக்கட பெருமான். அதாவது செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்று உரும் ஆதலால் மெய்ப்புறத்தில் உறுப்பு அலைந்தவின் மெல்ல உந்தும் முயற்சியும் தப்போற அப்படின்னா, இப்படி உடம்பெல்லாம் முடிஞ்சது, எல்லா உறுப்புகளும் தேஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் கைலாயம் போக முடியுமானா அப்பர் சாமிகளால் மட்டும்தான் போக முடியும். அப்படியே சொல்றாரு பாருங்க, செப்பரும் அதாவது மெய்ப்புறத்தில் உறுப்பு அலைந்தவன், எந்த உறுப்பும் பாக்கி இல்லை, எல்லாம் அங்கங்க பிஞ்சு தொங்குது, அப்படியே எலும்புகள் எல்லாம் ஒடிகிறது, அப்படியே தோள்கள் எல்லாம் தேய்ந்து விடுகிறது. மெல்ல உந்து முயற்சியும் தப்புறனர், மெல்ல மெல்ல உந்தி போனவர் அதுவும் போக முடியல, அப்படியே ஒரு பக்கம் படுத்து இருக்கிறார். சொல்றார், தப்புற செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆழியார் அப்படின்னார். இந்த இடத்துல தப்புற செயலின்றி அந்நெறி தங்கினார். சரி, எங்கேயுமே போக முடியல, அப்படியே படுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சேக்கட பெருமான் தமிழ் ஆழியார் அப்படின்னார். ஏன் தமிழ் ஆழியார்னு சொன்னார்னா, அதுக்கு சிவப்புடைய உரை சொல்றாரு, உடல் சோர்வு பெறினும் மனத்தினுள் கிடந்த தமிழ் பொழிவு சோறாமை அப்படின்னாரு. உடம்பெல்லாம் சோர்வு பெற்றாலும் கூட அவர் மனத்தினுள் கிடந்த தமிழ் பொழிவு சோறாமை, அதனால அவருக்கு தமிழ் ஆழியார் அப்படின்னு சொல்றாருங்க. தமிழ் வல்லவர் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தமிழ் நாதன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளை சேக்கட பெருமான் போற்றுகின்றார். தமிழ் விரகர், அருந்தமிழ் ஆகரர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை போற்றுகிறார். மூன்று பெருமக்களையும் தமிழோடு வைத்து போற்றுவது சேக்கட பெருமானுடைய ஒரு தனிச்சிறப்பு. அது இந்த இடத்துல எல்லா உறுப்புகளும் போயிருச்சு, எல்லாம் தேஞ்சு போச்சு, அப்படியே உணர்வு மட்டும்தான் இருக்கு. அந்த உணர்வு எங்க இருக்கு அப்படின்னா, கையிலை சிலம்படி அவருடைய சிந்தையில் அப்படியே ஒலித்து கொண்டு இருக்கிறது. இப்ப சொல்றாரு சேக்கட பெருமான் தமிழ் ஆழியார் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு சிங்கம் போல இந்த இடத்துல அவரை போற்றுகின்றார். இப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர் கையிலை செல்லுவதற்கு சாமி அருள் செய்யலையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சேக்கட பெருமான் சொல்றாருங்க. வேற எந்த காரணமும் நம்ம சொல்லக்கூடாது. அதாவது சாமி என்ன நினைச்சாராம், கையிலை அவர் வந்தாருன்னா அப்படியே இருந்துருவார், மீண்டும் மண்ணுலகத்துக்கு போக மாட்டாரு. ஆனா அவருடைய தமிழை மீண்டும் கேட்கணும்னு சாமி நினைச்சாராம். அதுதான் காரணம். சேக்கட பெருமான் சொல்றார், அன்ன தன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் பூயின் மேல் பின்னையும் வலத்த நன்னிடம் புனல் தடமும் ஒன்று உடன் கொடு நடந்தார் பன்னகம் புனை பரமரோர் முனிவராம் படியால். ரொம்ப அருமையான இடம். அதாவதுங்க, அன்னதன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார். அன்னதன்மையர்னா கைகாலெல்லாம் தேய்ந்து அப்படியே உறுப்புகள்லாம் அழிந்து உந்தும் முயற்சியும் இல்லாத அப்படி கிடக்கக்கூடிய அவர் கையிலே அணைவதற்கு பெருமான் அருள் செய்யலையா. ஏன் அருள் செய்யலைன்னா ஒரே காரணம் தான், மண்ணு தீந்தமிழ் பூவியின் மேல் பின்னையும் வலுத்த அப்படின்னாரு. இந்த பூமியில இன்னும் அவர் தமிழ் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. யாரு? சாமி. இறைவனுக்கு என்ன பிரியம் தெரியுங்களா? திருமுறை கேட்பதில் தான் சாமிக்கு பிரியம்.
நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மிற்கு அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால்னு நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள்கிட்ட கேட்கிறார். அதே ஞானசம்பந்த பெருமான்கிட்ட இரவு நேரத்துல கேட்கிறார் திருவாலங்காட்டுல, அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு என்று சொல்லி கேட்கிறார். அப்படின்னா சாமிக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் என்ன அப்படின்னா தமிழ் மீது தாளாத விருப்புடையவர் நம்முடைய சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்றார் இந்த இடத்துல. மண்ணு திந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த சாமி என்ன பண்ணாராம், ஒரு முனிவர் கோலத்துல ஒரு கையில ஒரு பாய் மாதிரி சுருட்டிட்டு வந்தாராம் ஒரு பெரிய தடாகத்தை. அந்த தடாகம் தான் நமக்கு மானசரோவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உரையாசிரியர் அப்படிதான் எழுதியிருக்கிறார். அப்படி கையில கொண்டு வந்தாராம், அப்படி வந்து முன்னாடி போடுறார், அப்படி கையில சுருட்டி கொண்டு வந்தாராம், பாய் சுருட்டிட்டு வர மாதிரி. நெடும்புனல் தடமும் ஒன்று கொடு நடந்தார் அப்படின்னார். அதை கையில கொண்டுட்டே வந்திருக்கிறாரு. பன்னகம் முனை பரமரோர் முனிவராம் படியால் என்று சொல்லி சேக்கிழா பெருமான் நமக்கு அந்த இடத்த சொல்றார். அப்படி முனிவராக அவர் வந்து முனிவர் கோலத்தில் வருகிறார். அப்படியே உடம்பு இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சிந்தி அப்படியே வருந்திய ஒரு தரத்தினாலே சாமி கேட்கிறாரு. இப்ப வந்து நாவுக்கரசு பெருமானை பார்த்து இறைவன் கேட்கிறாரு, இந்த சிந்தி இந்த உறுப்பு அழிந்திட வருந்தியை திறத்தால் இந்த வெங்கடத்து எய்தியது என் அப்படின்னு சொல்றாரு. இப்படி நீ இவ்வளவு இந்த உறுப்பெல்லாம் சிந்தி அப்படியே தேய்ந்து இந்த வெம் சுரத்துல இந்த வெம்மையான இந்த ஒரு காட்டுக்குள்ள நீ எதுக்காகப்பா இப்படி வர, கச்சுரங்கள் நிறைந்த இந்த பகுதியில எதுக்காக இப்படி வந்த அப்படின்னு சொல்லி வெங்கடத்து எய்தியது என் என இசைத்தார். அப்படியே இப்ப வந்து இந்த பெரியவர் சொல்றார், பேச உற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியோர் அப்படின்னா. இது வரைக்கும் அப்படியே மூச்சு அப்படியே கிடந்தாரு. இப்ப பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா சாமி கிட்ட பேசுறார் நாவுக்கரசு பெருமான். ஆனா சாமின்னு அவருக்கு தெரியாது. வந்தது முனிவர் கோலத்துல பெருமான் வந்திருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் கைலைநாதனை அவருடைய அம்மாவோட பார்க்கணுமா, உமையம்மையோடு பார்க்கணும் அப்படிங்கிறார். தனியா பார்க்கறது இல்லை. ஏன்னா இதுதான் வந்து அவருக்கு எல்லா உயிர் கூட்டங்களும் அங்கு கைலாய திருவையாற்றில் அம்மையப்பராக கிடைத்தது. அவர் சொல்றார், தன்னுடைய விருப்பத்தை சொல்றார் சேக்கிழார் நம்முடைய அப்பர் சாமிகள். வண்டுலாம் குழல் மலைமகள் உடன் வட கையிலை அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பு இது முனியே என கூற. அவருடைய விருப்பம் என்னன்னா, வண்டுலாம் குழல் மலைமகளுடன் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் பரிசு கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேனர் அப்படின்னாருங்க. அதாவது சாமியை மட்டும் பார்க்கறது இல்லை, உமையம்மையோடு கூடிய சிவபெருமான பார்க்கணுமா, அம்மையப்பரா பார்க்கணுமா, கைலைநாதனாக பார்க்கணுமா, அதுதான் அவர் கேட்டது. அதான் சொல்றார். அப்படி இதுதான் என்னுடைய கொண்ட என் குறிப்பு இது முனியே என்று சொல்லி தன்னுடைய அந்த ஒரு குறிப்பை அவர் சொல்றாரு. அதுக்கு பெருமான் முனிவர் கோலத்துல வந்த பெருமான் சொல்றாரு, கையிலை மால்வரையாவது காசினை மருங்கு பயிலும் மானுடப்பான்மையர் அடைவதற்கு எளிதோ அப்படி சொல்றாரு. அப்படின்னா கையிலை மலை எப்படி அப்படின்னா, இந்த மானுட பிறப்பில் இருக்கக்கூடியவர்கள் மனித உடம்போடு இங்க வருவது அவ்வளவு எளிதா, அப்படி வர முடியாது. தேவர்களும் வருவதற்கு அரியது இந்த கைலை மலை அப்படின்னு சொல்ல இறைவனே சொல்றார். அயில்கொள் வேட்படை அமரரும் அணுகதற்கு அரிதால் வெயில்கள் வெஞ்சுரத்து என் செய்தீர் வந்து எனவர். இப்படி இந்த வெயில் அடிக்கக்கூடிய இந்த வெம் சுரத்திலே நீங்க எதுக்கு வந்தீங்க? தேவர்கள் கூட வர முடியாது, தேவர்களும் வருவதற்கு அரியது. ஆனா நீங்க இந்த மானுட உடம்போடு வந்திருக்கிறீர் என்று சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது அதுக்கு நாயனார் சொல்றாரு, இந்த இடத்துலதான் அப்பர் சாமியுடைய அந்த உரைப்பை நாம பார்க்கணும். அடியார்களா இருந்தா அந்த ஒரு உரைப்பு வேணுங்க. அது அப்பர் சாமியுடைய உரைப்பு. இப்ப உறுப்பெல்லாம் தேஞ்சு போச்சு, இன்னும் உறுப்பு வரல, அப்படியே செயலற்று கிடக்கிறார். பேச மட்டும்தான் முடியுது. ஆனா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மேலும் அத்தனை உமக்கினை கடன் என விளங்கும் தோலும் ஆகமும் தோலும் உன் நூல்முனி செல்ல. அப்படி அந்த நூல்முனி சொல்ல என்ன சொல்றாரு, மேலும் அத்தனை உமக்கினை கடன் என விளங்கும். நீ இங்கிருந்து போறதுதான் உனக்கு சரி, இனி நீ கைலைநாதனை எல்லாம் பார்க்க முடியாது, நீ இங்கிருந்து போவதுதான் சரி என்று சொல்றாராம். தோலும் ஆகமும் தோலும் உன் நூல்முனி சொல்ல. அப்படியே தோலாடையும் அவருடைய ஆகமும் தோலும் முன்னூல் முனி முப்புரி நூல் அணிந்த முனிவர் கோலத்தில் வந்த பெருமான் சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றாருங்க, ஆளும் நாயகன் கையிலியில் இருக்கை கண்டு அல்லால் மாலுமி உடல் கொண்டு மேலேன் என மறுத்தார் அப்படின்னார். என்னை ஆளக்கூடிய என்னுடைய கைலாய நாதன் இருக்கிற அந்த நிலையை நான் பார்க்காது
இந்த அழியக்கூடிய உடம்போடு நான் மீண்டும் செல்ல மாட்டேன். என்னைக்கு இருந்தால் அழியிற உடம்பு தானே, அது இப்பவே அழிஞ்சிட்டு போகுது. அப்பர் சாமியில் என்னன்னா, மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னு. ஆமா, ஆளும் நாயகன் கையிலில் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொல்லி அப்படியே உறுதியா மறுக்கிறாரு. அதுக்கு சாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, இதுக்கு மேல இவர் ஒன்னா சொன்னா கேட்க மாட்டார் என்று சொல்லி சாமி என்னன்னா தன்னுடைய கோலத்தை மறைத்து அசரீரியாக பெருமான் சொல்லுகிறார், ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர் என்று உரைப்பு அப்படின்னா. சரி, நாவுக்கரசரே எழுந்தீர், எழுந்திருச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார் அப்படின்னார். அப்படியே அந்த உறுப்பு சிந்தியது, எலும்பு உடைந்ததெல்லாம் சரியாயி இப்ப அப்படியே தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு அப்படியே ஒளி பிளம்பா நிற்கிறாராம் நாவுக்கரசு பெருமான். அதான் சொல்றார், எழுந்து ஒளி திகழ்வார் என்று சொல்லி அப்படியே அந்த நிலையில அங்க நின்று கொண்டு இருக்கிறார். நின்ன உடனேயே மீண்டும் பேசுறாரு. சாமி ஒன்றும் பேசல, இப்ப மீண்டும் நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்றாருங்க. அதாவது யாராவது கைலாயம் போகணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தால் இந்த திருப்பாட்டுல தினசரி வழிபாட்டுல சொல்லிட்டே வந்தா சாமி எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இதுதான் நாவுக்கரசு பெருமானுடைய விண்ணப்பம். அண்ணாலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே, விண்ணிலே மறைந்தருள்புரி வேதநாயகனே, கண்ணினால் திரு கையலில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொல நயந்தருள் புரியன பணிந்தார் அப்படின்னார். சாமி, உங்களுடைய அந்த கைலாய கோலத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும், அதை நீங்க எனக்கு கொடுக்கணும் பெருமானே. அதான் சொல்ற அண்ணாலே அப்படின்னாரு. அண்ணலேன்னா ரொம்ப பெரியவரேன்னு அர்த்தங்க. என்னை ஆண்டு கொண்டருளி, என்னை ஆட்கொண்ட பெருமானே உரிமையோட கேட்கிறார். விண்ணினே மறைந்தருள் புரி வேதநாயகனே, இப்படி மறைஞ்சிட்டீங்களே பெருமானே. என்ன சொல்ற, கண்ணினால் திரு கையிலில் இருந்த நின் கோலம், உங்களுடைய கைலை கோலத்தை நான் கண்டு நன்னி நான் தொலை நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சாமி சொல்றாரு, தொழுது எழுந்த நல் தொண்டரை நோக்கி, அப்படியே வணங்கி எழுந்து அப்படி நிற்கக்கூடிய தொண்டரை பார்த்து, இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சு, அந்த ஊர்கள் எல்லாம் நீங்கியாச்சு, அந்த எலும்புகள் எல்லாம் ஒடிந்தது, அந்த உறுப்புகள் தேய்ந்ததெல்லாம் சரியாயிடுச்சு. அப்படியே ஒளி மேனியா இருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அப்படியே தொழுது எழுந்த தொண்டரை நோக்கி விண்தலத்தில் எழுவரும் திரு வாக்கினால் இறைவர், அப்படியே ஒரு விண்ணிலே ஒரு வாக்கு தோன்றுகிறது. அப்படியே பெருமானுடைய திருவாக்கு அசரீரியாக தோன்றுகிறது. என்ன சொல்றாருன்னா பெருமான், இப்பொய்கை மூழ்கி நம்மை நீ கையிலில் இருந்த முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் காணென பணித்தார் அப்படின்னார். இதுதான் அவர் கைலாயம் சென்று அங்கு இறைவனால் பணிக்கப்பட்டு திருவையாற்றில் எழுந்தது. அன்றைய நாள் தான் இந்த அமாவாசை என்று சொல்ல, ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடியது. அதாவது அந்த முறை கையிலையில் இருந்த அந்த முறைமை, நான் கைலாயத்தில் எப்படி இருக்கிறனோ அது அப்படியே உங்களுக்கு திருவையாற்றில் பழுதில் சீர் திருவையாற்றில் கான். பழுதில் சீர் அப்படின்னா எந்த ஒரு குறை இருக்காது, நீங்க என்ன பார்க்க போறையோ அந்த காட்சியை நீ அங்க அப்படியே பார்க்கலாம் என்று சொல்லி இறைவன் அருள் செய்துகிறார். அப்படி செய்த உடனேயே அவர் என்ன செய்றாருன்னா, அப்பதான் சாமியை பார்த்து அந்த இடத்துல இறைவனை வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அங்கதான் பாடுறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆலம்மை கொண்டாய் போற்றி, அந்த திருப்பதிகத்தை முழுவதும் அங்கு பாடுகிறார். அப்படி பாடி அதற்கு பிறகு அந்த அஞ்சலத்தை சொல்லி அதற்கு பிறகு முழுகுகிறார் அந்த பொய்கையில. சேக்கிழ பெருமான் சொல்லார், ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி, சாமியினுடைய திருவாக்கு, அதை தலைமேற்கொண்டு அப்படி எழுந்து இறைஞ்சி வழிபாடு செய்து கொண்டு வேற்றும் ஆகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி. அப்புறம் என்ன சொல்றாருங்க, ஆற்றல் பெற்ற வண்ணலார் அஞ்செழுத்து ஓதி, அப்படி திருவைந்தலத்தை ஓதி பாட்டடம்புணல் பொய்கையில் மூழ்கினார் பனியால், அப்படி பனிபடைந்த அந்த மலையில அப்படியே சொல்லி அந்த பொய்கையில மூழ்குகிறார். அப்படியே இந்த திருவையாற்றில் எழுந்திருக்கிறார். அதான் அந்த இடம்தான் இந்த ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? சேக்கிழ பெருமான் கேட்கிறார், இறைவனுடைய திருவருளை யாராவது அறிய முடியுமா அப்படின்னா யாரும் அறிய முடியாதுங்க. ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார் அப்படிங்கிறார். போத மாதவர் பனிவரை பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி எழுந்தனர் அப்படின்னார். ஒரு வாவி அப்படிங்கிறது ஒரு குளம் திருவையாற்றில். இப்ப அந்த காட்சி வருடம்
நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குளத்துல தான் எழுந்ததாக நமக்கு கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்திலே எழுகிறார். அந்த இடத்துல உலகலாம் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் போற்றுகிறார். அப்படியே மாதுரு பாகனார் மகிழும் திரு ஐயாற்றிலோர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகலாம் வியப்ப என்று சொல்லி அப்படியே போற்றுகிறார். அப்படி எழுந்த உடனேயே பெருமானுடைய கருணையை நினைந்து அப்படியே இரு கண்களிலும் அப்படியே தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது நாவுக்கரசு பெருமானுக்கு. அப்படியே பார்க்கிறார். மேல வந்தா உலக உயிர்கள் அத்தனையும் அவருக்கு அப்படியே நிற்பனவும் சரிப்பனவும் என்று சொல்லக்கூடிய வகையில எல்லாமே ஆண் பெண்ணாவே தெரியுதுங்க. அங்க என்ன கேட்டார் அப்படின்னா, கைலாயத்துல வண்டுலாம் குழல் மலைமகளுடன் வடகையிலே அண்டநாயகருக்கும் அப்பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்பம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்க என்ன சொல்றாரு, என்ன தெரியுதுன்னா, சாமி மட்டுமல்ல அத்துணை உயிர் கூட்டங்களுமே அம்மையப்பராகவே அவர் காட்சிக்கு தெரிகிறது. அதான் சொல்றார், மிடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கி ஐயாருடைய நாயகர் சேவடி பணிய வந்து உருவார் அடைய அப்பதி நிற்பவும் சரிப்பவுமான புடையமர்ந்த தம் துணையோடும் பொலிவன கண்டார் என்று சொல்லி அப்படி அத்துணை கூட்டங்களும் உயிர் கூட்டங்களும் தன்னுடைய துணையோடு அங்கு அம்மையப்பராகவே காட்சி கொடுக்கிறது. பொன்மலை கொடியுடன் அமர் வெள்ளியம் பொறுப்பில் தன்மையாம்படி சத்தியும் சிவமாம் சரிதை பான்மை யோனிகள் யாவையும் பயில்வன பணிந்து மண்ணு மாதவ தம்பிரான் கோயில் முன் வந்தார். அப்படி வர வழியில் எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார். அப்ப பாடிக்கொண்டே வருகிறார். அப்படியே எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்படி பார்த்தா எப்படி எல்லாம் தெரியுது அப்படின்னா, எல்லாமே அப்படியே சக்தியும் சிவமுமாக தோன்றுகிறது. அப்படியே அங்கு வருகிறார். அந்த காணும பெருங்கோயிலும் கைலைமால் வரையாய் பேணுமாலையன் இந்திரன் முதல் பெரும் தேவர் பூணும் அன்போடு போற்று செய்து எழும் ஒலி பொங்க தானுமாமரை யாவையும் தனித்தனி முழங்கை என்று சொல்லி அப்படியே அங்க வருகின்ற பொழுது எல்லாரும் கைலை மலை சாமி மட்டுமல்ல, இந்திரன், திருமால் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லோரும் அங்கு பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வேதங்களும் அப்படியே அங்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம். எல்லாரும் வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது கங்கை முதலாக தீர்த்தங்கள் அத்தனையும் அங்கு வந்தது என்று சொல்லி, கங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள்மா நதிகள் மங்களம்புலி புனல் வரும் தடங்குடு வணங்க அப்படியே கணநாதர்கள் எல்லோரும் அங்கு வருகிறார்கள். போத வேதாளங்கள் அத்தனையும் அங்கு அப்படின்னா கைலாயத்துல திருமலையில என்னென்ன இருக்கோ அது அப்படியே இங்க வருதுங்க. அப்படியே இன்னொரு கைலை மாயல் வரை இரண்டாவது கைலை மலை இதுவோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததான் சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க. அந்தன் வெள்ளி மால் வரை இரண்டாம் என அணைந்தோர் சிந்தை செய்திட செங்கன்மால் விடை எதிர் நிற்ப. அப்படியே இன்னொரு கைலாயம் இங்க வந்த மாதிரி இருக்கு. அது வேற, விடை வேற அங்க அப்படியே இருக்குதான். அது சிந்தை செய்திட செங்கன்மால் விடை எதிர் நிற்பனர். சாமியை சுமந்து கொண்டு செல்வதற்கு விடையும் அங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். முந்தை மாதவ பயன்பெறும் முதன்மையால் மகிழ்ந்தே நந்தி எம்பிரான் நடிகடை ஆடி முன் அணுக. அது நந்தி வேறு விடை வேறு. நந்தியம் பெருமான் என்று சொல்லுவது கைலை காவல் செய்து கொண்டிருப்பவர், கைலாயத்துல பெரம்பு சுருகையும் கொண்டு காவல் செய்து கொண்டிருப்பவர். அதே நந்தி என்று சொல்லுவது, அது விடை என்று சொல்லுவது பெருமானை சுமந்து கொண்டு செல்லுவது. அந்த வெள்ள விடையும் அங்க இருக்குதான். அப்புறம் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி தேவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, முனிவர்கள் எல்லாரும் கைலாய இங்க இருக்கிறாங்க, ஐயாற்றில் இருக்கிறாங்க. எல்லாரும் நதிகள் எல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறது. இப்ப எல்லாரும் இருக்கிற இந்த நிலையில நந்தியம் பெருமான் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் அப்படி எப்படி கைலாயத்தில் ஒழுங்குபடுத்துவாரோ அது மாதிரி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாராம். நெற்றியில் கண்ட நாற்பெருந்தோழர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞகன் தன்னருள் பெறுவார். மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுருகையும் பிறம்பும் கற்றைவாள் சடையான் அருளினால் பெற்றான் காப்பது கைலைமால் வரைதான் என்று சொல்லி திருமலை சிறப்புல சேக்கிழார் பெருமான் போற்றுவது போல இப்ப கைலாயம் எங்க இருக்குதுன்னா, இன்றைக்கு ஆடி அமாவாசை என்று கைலாயம் முழுக்க எங்க இருக்குதுன்னா திருவையாற்றில் தான் இருக்கு. ஏன்னா அப்படியே கொண்டு நிறுத்துகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அப்படியே செங்கன்மால் விடை அங்கு எதிர் நிற்கிறது. நந்தியம் பெருமானம் அங்கு இருக்கிறார். தேவர்கள் முனிவர்கள் அத்துணை பேரும் அங்கு போற்றி கொண்டிருக்கிறார்கள் பெருமானை. கங்கை முதலாக 7 தீர்த்தங்களும் அங்கு வணங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த காட்சியை பார்த்துதான் சேக்கிழார் பெருமான் பார்க்கிறார். அதாவது இப்பதான் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. அதாவது
வெள்ளி வெற்பின் மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும் தெள்ளு வேரொளி பவள வெற்பனை இடப்பாகம் கொள்ளுமாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வல்லலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். அதான் வெள்ளி வெற்பின் மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும். அப்படியே வெள்ளி மலை கைலாய மலையே அப்படி இங்கே வந்து இறங்கி இருக்கிறது. அப்படியே அம்மா அப்படி மரகத கொடி கூட பெருமான் அங்கு வீற்றிருக்கிறாராம். தெள்ளு வேரொளி பவள வெற்பனை இடப்பாகம் அப்படின்னார். அப்படியே ஒரு பவளம் போன்ற திருமேனி, இறைவனுடைய திருமேனி, அம்மாவுடைய திருமேனி, அப்படியே மரகத கொடி போன்ற திருமேனி, அப்படியே கொள்ளு மாமலையால் உடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். இந்த கைலை காட்சி அப்படியே திருவையாற்றிலே இன்று ஆடி அமாவாசை தினமான இன்று பார்க்கிறாருங்க. வாக்கின் மன்னவனார் என்று சொல்லுகிறார். அப்படியே இந்த இடத்துல வந்து அந்த அவருடைய மெய்ப்பாட்டை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு, அந்த ஆனந்த கடலா அந்த எல்லையில்லாததை சொல்லுகின்ற பொழுது கடலுக்கு ஓமையா சொல்லுவாங்க. அதாவது எல்லையே இல்லை அப்படின்னா கடலுக்கு ஓமை சொல்லுவாங்க. அந்த நாவுக்கரசு பெருமான் பட்ட இன்பத்துக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறார். அந்த எல்லையை விரித்து யாராலும் சொல்ல முடியாது. அதான் சொல்றார், கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு, அப்படியே கண்களாலே முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து அப்படியே மெய்குலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார் அப்படின்றார். அவருக்கு நிகழ்ந்த ஒரு மெய்ப்பாட்டை யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்றார். அப்படி அங்கு பாடிய திருப்பதிகம்தான், அந்த திருப்பதிகம்தான் எல்லாரும் பாடக்கூடியது. அவர் அப்படியே அந்த உயிர் கூட்டங்களை எல்லாம் பார்த்து பாடுகின்றார். அந்த மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளுடன் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுது காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படியே எல்லா உயிர் கூட்டங்களையும் முதல் பாட்டில் யானை ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வருவது போல கண்டேன்கிறாரு. நாரை ஆண் நாரை பெண்ணாரை சேர்ந்து வருவது போல கண்டேன்பாரு. அதே மாதிரி வரிக்குயில் பேடையோடு ஆடி வருவது போல கண்டேன் என்று சொல்லுவார். ஒவ்வொரு உயிர் கூட்டங்களும் அப்படி ஆணும் பெண்ணுமாக அம்மையப்பராகவே அவருக்கு காட்சி கொடுத்திருக்க. ஏன்னா கைலாயத்திலே அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, உமையம்மையோடு பெருமானை நான் வழிபாடு செய்து கும்பிட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அத்துணை உயிர் கூட்டங்களும் அவருக்கு அப்படியே தெரிகிறது. அதை என்ன சொல்றார் அப்படின்னா, அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். அப்படியே அந்த மகிழ்ச்சி வெள்ளங்க. ஆடினார் பாடினார் அழுதார். தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார் அப்படின்னா யாராலே சொல்ல. அந்த ஒரு மகிழ்ச்சி கடல்னால இன்று அப்படியே திருவையாற்றிலே அன்பர் பெருமக்களெல்லாம் மெய் குலைந்து அங்கு பெருமானை வழிபாடு செய்வார்கள். அந்த காட்சி நம் கண் முன்பாக நிற்கிறது. அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் வந்து திருவையாற்றிலே வந்து நிறைய திருப்பதிகங்கள் பாடினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அப்போ அந்த காட்சியை இறைவனுடைய திருக்காட்சி பார்த்ததுக்கு பிறகு பாடியதுதான் அந்த மாதர்பிறை கண்ணியானை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் என்று சொல்லி காதல் அதை சொல்ற மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளுடன் என்னும் கோதரு தந்தமிழ் சொல்லால் குழவு திருப்பதிகங்கள் வேத முதல்வர் ஐயாற்றில் விரவும் சராசரமெல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என பாடி நின்றார் என்று சொல்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கைலை காட்சி கண்ட தினம் இன்றைய ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய தினம் என்று சொல்லி, அவர் ஏன் கைலையை சென்று பெருமானை கைலாயத்தில் பார்க்க முடியலன்னா ஒரே காரணம்தான், மண்ணு தீந்தமிழ் பூயின் மேல் பின்னையும் வலுத்த அப்படிங்கிறதா. ஏன்னா அவருடைய திருமுறைகளை கேட்பதற்கு இறைவன் அப்படியே ரொம்ப விரும்பி இருந்ததுனால மீண்டும் மீண்டும் அவர் இந்த மண்ணுலகத்திலே தமிழ் பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மீண்டும் மண்ணுலகத்துக்கு அவரை அனுப்புகிறார் நம்முடைய கைலைநாத பெருமான் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய கைலைநாதனுடைய திருவருளை சிந்தித்து அடியார் பெருமக்களுடைய திருவருளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.